இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் எதை திறந்தாலுமே ரீசெண்டாக வைரலாக போயிட்டு இருக்கிறது யோகர்ட் அண்ட் பிஸ்காஃப் சீஸ் கேக். நானும் இதை ட்ரை பண்ணேன். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றது ஆக்சுவலி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நாட்டில் பாதி பேருக்கு இந்த லோட்டஸ் பிஸ்காஃப்னு ஒரு பிஸ்கெட் இருக்குதா அப்படின்றதே தெரியாமல் தான் இருந்திருக்கும். இந்த ரெசிபி மூலமாக தான் இப்படி ஒரு பிஸ்கெட் வந்து மார்க்கெட்டில் இருக்குதா அப்படின்றதே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இதை மார்க்கெட்டில் பெருசாக அந்த பிஸ்கெட்டை ரீச் பண்ணுன்றதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ்க்காகவே இந்த ரெசிபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்ற தாட்டும் வருது. உங்களுக்கும் அந்த தாட் இருந்தாலும் காமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த ரெசிபியை ட்ரெண்ட் பண்ணி விட்டதுனால இந்த பிஸ்காஃப் வந்து எங்கே பார்த்தாலுமே ஸ்டாக் கிடைக்க மாட்டேங்குது. ஆன்லைன்லேயும் கிடைக்க மாட்டேங்குது, சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, அது கூட மன்னிச்சிடலாம். இந்த யோகட்டுன்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பல மார்க்கெட்டில் வந்து சும்மா தான் ஃப்ரிட்ஜில் தூங்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு போனி ஆகாத கேஸ். இந்த ரெசிபி மூலமாக அவனும் வந்து ஸ்டாக் அவுட் ஆறானா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்ட்டு. அப்படி ஸ்டாக் அவுட் ஆகிற அளவுக்கு இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க. டெசர்ட்னா இனிக்க தானுங்க செய்யணும். இது ஏங்க புளிக்குது. ஆனால் ஒன்று, இதையும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தீங்க பாருங்கள், எப்படா உங்களுக்குலாம் மனசு வருது. பட் இதை சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணலான்றது கீழே டேக் பண்ணியிருக்க லாங் வீடியோ நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதை டிசப்பாயிண்ட் பண்ணாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.